வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமுவேல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். ஓகே, அந்த சாமுவேல் வந்திருக்காரு. இப்போ வந்து ஒரு கடையில் நடந்த ஒரு நிகழ்வு இது. என்ன அப்படின்னா, பொதுவாக கொத்தனார் வேலை அப்படின்னால நிறைய நிகழ்வுகள் வந்து கட்டடத்தில் நடக்கும். அது சம்மந்தமான கேள்விகள் தான் நான் இவர்கிட்ட வந்து நிறைய கேட்டிருக்கேன். இது கடையில் ஒரு 2 பேர் பெரியவங்க பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு வந்து அரை நேர வேலையாக இருந்தால் போகலாமே, இன்றைக்கி ஏன் முழு நேர வேலைக்கு கூப்பிட்றீங்கன்னு ஒரு ஐயா வந்து கொத்தனார்கிட்ட கேட்குறாரு. அவர் இல்லை, இன்றைக்கி வந்து இன்னும் வேலை ஒரு 2 மணி நேரம் கூட இருக்கும், அரை நேரம் வேலைலாம் இல்லை, முழுசாக தான் பார்க்கணும், இல்லை அரை நேரம் வேலை இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு. இப்போ அந்த கொத்தனார் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில மன மாற்றங்கள் இருக்குது. நான் வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்ப்பேன், சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு போயிடணும்னு எல்லாமே முக்கால்வாசி டிக்கெட் அப்படி தான் நினைக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி கொண்டு வர்றீங்க? இந்த மாதிரியான மனநிலையில் வேலைக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து பெரிய கொத்தனார் பில்டர்ஸ் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு முழு நேர வேலை பார்த்தா தான் அந்த ஒத்துழைப்பு தான் இவங்க அந்த கட்டடத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அரை நேரம் தான் வேலை பார்ப்பேன்னா இது பள்ளிக்கூடம் கிடையாது, அரை நேரம் வந்துட்டு போகிறதுக்கு கட்டடம் அப்புறம் முழுமை பெறணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க சந்திக்கும் போது இவங்க மனநிலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க அந்த அப்படி வர்ற ஆளுகள்லாம் இவங்க இழுத்து கொண்டு போய் சரி கட்டி போகணும். இதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு சூழல். எப்படி சமாளிக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிக்கு ரெகுலராக போகிறவங்க இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இப்போ என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்கிட்ட மட்டும் ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து வெளி வேலைக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு. நிறைய இன்ஜினியர் மூலமாக, ஒரு பெரிய கொத்தனார் மூலமாக நிறைய கம்பெனிகள் மாதிரி இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளி வேலைக்கு போக மாட்டாங்க. வெளி வேலைக்கு போகிறதுக்குன்னே தனியாக கொஞ்சம் பேர் இருக்காங்க. வெளி வேலைக்கு போறவங்க தனியா இருக்காங்க, வெளியாட்கள். அவங்க வந்து என்னன்னா, இந்த காங்கிரீட் போடுறது, அஸ்திவாரம் வானம் தோன்றது, அடுத்து இந்த சரக்கு மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்றது, செங்கல் ஏத்துறது, மண் ஏத்துறது, இந்த மாதிரி டீம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த கம்பெனி வேலைக்கு வரமாட்டாங்க. கம்பெனினா ஒரு இடத்துல ரெகுலரா போறதுக்கு வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு காங்கிரீட் போயிருக்காங்கன்னா நாளைக்கு ஒரு இடத்துக்கு காங்கிரீட் போவாங்க. அதே போல செங்கல் ஏத்துறதுக்குன்னே வந்து ஒரு செங்கலுக்கு 1 ரூபா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 1000 கல்ல என்ன செய்வாங்கன்னா, 9 மணிக்கு போயிட்டு 12 மணிக்குள்ள 1000 கல்ல ஏற்றிடுவாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு 1000 ரூபா கிடைச்சிருக்கு. நீங்க வந்து 9 to 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தாவே 800 ரூபா தான் சம்பளம். ஆனா இவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க, ரேட்டுக்கு விடும்போது 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துல அந்த 1000 ரூபாய் பார்த்துடுறாங்க. அப்படி போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க, ஒரு யூனிட் மண்ணு 2 பேர் சேர்ந்து ஏற்றி விட வேண்டியிருக்கு. மாடிக்கு ஏத்துறது 2000 ரூபா கொடுத்துடுறோம், இது ஏத்திட்டு போயிருன்னு சொன்னா அவங்க ஏத்திட்டு போயிடுறாங்க. இதே சம்பளத்துக்கு அவங்கள விட்டீங்கன்னா 2 நாள் ஏற்றுவாங்க. 2 நாள் ஆயிரும். ஒரு நாள் பார்க்க வேண்டிய வேலையை 2 நாள் பாக்குறாங்க. ஆனா ஸ்பீடா முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, ரெகுலரா நமக்கு வந்து ரெகுலரா வர்ற ஆட்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களால வந்து இந்த கடினமான வேலை பார்க்க முடியாது. சரியா? கல்லை சீக்கிரமா ஏற்றவோ, மண்ணை சீக்கிரமா ஏற்றவோ, அந்த மாதிரி வேலை அவங்களால பார்க்க முடியாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம வேகத்துல போறவங்க. சரி சரி சரி. இந்த ரெகுலரா வர்றவங்க ஆம வேகத்துல போவாங்க, ஆனா ஜெயிச்சிருவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதனால நம்மளை காப்பாத்துறாங்க. ஆமை தானே ஜெயிச்சது. ஆம வேகத்துல போய் வின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து என்னன்னா, முயல் மாதிரி ஓடுவாங்க. ரொம்ப நேரம் அவங்களால ஓட முடியாது, டக்குன்னு போய் ஒரு இடத்துல படுத்துருவாங்க. இதே போலதான் இந்த வெளியாட்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல வேலை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களால பார்க்க முடியாது, போய் அப்படியே படுத்துருவாங்க வீட்டுல. சரியா? அந்த முயல் ஆமை கதை போலதான் வந்து இப்போ உள்ள ஆட்களுடைய மனநிலை இருக்கிறது. அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ஒர்க் ஆரம்பிச்சிருக்கேன்னா, செங்கல் ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆளுகளை போய் 2 பேர் கூப்பிடுவேன். செங்கலை மேலே ஏற்றிடுவாங்க, மண்ணை ஏற்றிடுவாங்க. ஏற்றின பிறகு எங்க ஆட்களை வச்சு, எங்க டீம் வச்சு கலவையை போட சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்தோம். இவங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா போக மாட்டாங்க, அப்படியே ஒரே மினிமமா போயிட்டு நிதானமான போக்கு, 2 அடி 2 அடியா போறவங்க. ஆமா, நிதானமா அப்படி போயிட்டே இருக்கும். சரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்பீடுல சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும், 6 மணி வரைக்கும். அவங்க ஸ்பீடு அதிகம், ஆனா அவங்க ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது. இவங்க ஸ்பீடு கம்மி, ஆனா சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா வேலையெல்லாம் குறையாது. அதாவது இவங்க சாயங்காலம் வரைக்கும் பாக்குற வேலையை அவங்க 4 மணி நேரத்துல முடிச்சுட்டு போறாங்க. அவ்வளவுதான். இதனால ஒரு பக்கம் வந்து அவசர பகுதி, ஒரு பக்கம் நிதானமான ஒரு பகுதியா இருக்கு. ஆமா. அதனால வந்து
அவங்களும் அந்தந்த வேலைக்கு வச்சுக்கிறது தாங்க. சரி சரி சரி. ஆனால் எல்லாத்தையும் சரி கட்டி போகணும். ஒரு சில நேரங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும். அதனால ஒரு சூழலுமே நம்ம கையில கிடையாது முதல் விஷயம். ஆனால் எல்லாத்தையும் கடந்து வரணும். எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, அதனால நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க வண்டி. அதாவது ஒரு ட்ரெயின்ல வந்து எத்தனை பெட்டிகள் இருந்தாலும் அது இழுத்து இன்ஜின் இழுத்து போற மாதிரி பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் இந்த ஜெயஜி பெரிய ஒரு ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டி 20 பெட்டி இருக்கும். ஆமா, 20 பெட்டி மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சரக்கு இது பார்த்தீங்கன்னா 60-70 பெட்டி, 70 பெட்டிக்கு மேல நான் எண்ணி இருக்கேன். 44-45 பெட்டி வரைக்கும் 60க்கு மேல இருக்கு. அதான் சொல்றேன், 45க்கு 60க்கு என்ன ஒரு 10 தான் டிஃபரெண்ட். 60-50 பெட்டி வரைக்கும் எண்ணி இருக்கு. அதான் 50 பெட்டி இருந்தாலும் இழுத்துட்டு போதா, அதே போலதான் இழுத்து பழகிட்டு நாங்க. எப்படி வந்தாலும் சரி சரி, அவரால் வேலையை செய்ய முடியாம வந்தாலும் அவர்கிட்ட எதையாவது ஒன்று பேசி எப்படியாவது வேலையை பார்க்க வச்சு முடிச்சு விட்டுருவோம். ஆனா ரெகுலரா வர்றவங்க வந்து எந்த பிரச்சனை இல்லை, அவங்க மெதுவாக பார்த்துருப்பாங்க. புதுசா வர்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர்றாங்க பாருங்க, அவங்கள வந்து இழுத்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை, வேலை போயிட்டு தான். ஆமா சரி சரி. அதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம், ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுது, ஒரு ஆள் 2 ஆள் வந்து வெளியால நம்ம உள்ள கூப்பிடுறோம்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அதையெல்லாம் நம்ம சரி கட்டி தான் போற மாதிரி இருக்கும். ஓகேங்க, வேற எந்த டவுட் இல்லை? இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் அடுத்த பதிவில் வந்து கேட்குறேன். கண்டிப்பாக கேளுங்க, அடுத்த நிகழ்வு பார்ப்போம். ஓகே, அதே போல் நீங்களும் உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு நீண்ட இவர் வந்து வெளியூர் பயணம் போகிறதுனால எதுவும் இது பதிவு கொடுக்க முடியல. தொடர்ந்து நாங்கள் பதிவு கொடுக்கறதுக்கு முயற்சி இருக்கணும். இவரை உள்ளூருக்கு வந்து வரும்போதுல அந்த நிகழ்வு வந்து உண்டு. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் நாங்கள் நேரங்கள் கிடைக்கும் போது என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ 3 வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்று அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவருக்கும் பிஸியாக இருப்பார், டைமிங் முன்னே இருக்கும். நானும் வந்து பிரயாணமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் செட் பண்ணி ஒதுக்கி கொண்டு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தான் நம்மளை ஊக்கப்படுத்துது. தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆமாம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் வந்து பாருங்கள் வியூஸ் அதிகமாக போகிறதில்ல. ஏன்னு தெரியல, பார்வையாளர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். அதனால் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நல்ல விஷயங்களை பார்க்கும்போது தான் நல்லது நடக்கும். உங்கள் வீடு கட்டடம் உயரணும் அப்படின்னா கட்டட சம்மந்தமானதை பாருங்கள். நன்றி. ஓகே, பாய்.